அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ நம்ம இபாதத் செய்கிறதுக்கு அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் ஹரம் ஷரீஃபோ இல்லை சவுதி அரேபியா அப்படின்றது இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது தான் சொல்கிறது. ஏன்னா சவுதி சொல்கிறதெல்லாம் ஆதாரமாகாது. குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு ஆதாரம். எது எடுத்தாலும் ஹரம்ல அவங்க இப்படி தொழுகிறாங்க, மக்காவில் இப்படி தொழுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த அது இல்லை. அவங்க எதை எடுப்பாங்க? தொழுகைக்கு எடுக்கிறது இல்லை. தொழுகைக்கு எடுக்கிறது, தொழுகைக்கு தான் இந்த 20 ரக்காத்து பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு தர்மசங்கலமாக ஆச்சு. அதுக்கு ஒரு 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 பதில் ஒன்று சொல்லுவாங்க சப்போர்ட் மாதிரி. அந்த 2 பள்ளியாசல்ல தானே 20, சவுதி இருக்கக்கூடிய மற்ற பள்ளியாசல்லாம் 8 தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றது, எங்க சவுதியில் மற்ற பள்ளியாசல்ல 8 இருந்தால் தானே, வேற எண்ணிக்கை இருந்தால் எங்க கவலையே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த பள்ளியில் எத்தனை ரக்காத்துகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளி இருந்தது, 20 ரக்காத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த காலத்தில் மஸ்ஜித் நபவி இருந்தது, 20 ரக்காத்துகள். வேண்டுமானா சொல்லுங்களேன், இல்லை 8 தான் இருந்துச்சு, 20ங்கிறது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் புகுத்தப்பட்டது, சொல்லுங்க, ஆதாரத்தை காமிக்க முடியாது. ஏன் ஆரம்ப கட்டத்திலேருந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்கல்ல, நான் பார்த்தேன் மக்காவிலேங்கிறாங்கல்ல 2ஆம் நூற்றாண்டுலேருந்து. அதனால் அப்போ தான் அப்படி தான் இருந்துகிட்டு வருது. இவங்க தவிர்க்கிறதுக்காக மற்ற பள்ளியை உதாரணமாக காட்டினாங்க. இப்போ நான் கூட சொல்கிறது அப்படியா, ஹரம் ஷரீஃப் பக்கத்தில் இந்த மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளியாசம் இருக்குது, சுற்றிலும் சின்ன சின்ன பள்ளியாசல்லாம் நிறைய இருக்குது. அங்கே ஆண்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க, பெண்கள் வர அந்த பள்ளி வேறு வேறு ஊரில் எப்படின்னு தெரியல. இப்போ நான் கேட்குறேன், சவுதியிலேயும் மற்ற பள்ளிகள்னு சொன்னீங்கல்ல, இப்போது சவுதியில எல்லாம் பெண்களுக்கு அனுமதிக்கிறார்கள் பள்ளியாசலுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஹரம் ஷரீஃபுக்கு சுற்றிலும் இருக்கிற சின்ன பள்ளியாசல்ல பெண்களுக்கு அனுமதி இல்லையே. இப்போ இது ஆதாரம் கேளுங்களேன். அது மட்டும் இல்லை, சவுதி ஆதாரம் எடுக்கிறது எதில் தெரியுமா? சவுதியை பாருங்கள், மௌலிது இருக்கிறதா, மேலாது இருக்கிறதா, தர்கா ஷரீஃப் இருக்கிறதா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்கு தான் கொண்டு வர்றது. அப்போ நம்ம சொல்லுவோம் தர்கா ஷரீஃப் இருக்கிறதா? தர்கா ஷரீஃப் இருக்குதுங்க, எங்கள் மதீனா ஷரீஃப் பச்சை குப்பா இருக்குதுல, உலகத்திலே பெரிய தர்கா தானே. மௌலிது இருக்கிறதா? இருக்குது. தன்னந்தனியாக மக்கள் எவ்வளோ பேர் ஓதிக்கிட்டாங்க, இன்னைக்கும் வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் வஹாபியத் அரசாங்கம்னா வெளிக்காட்டத்தை தவிர ஓதுகின்ற நன்மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஜியாரத்து செய்கிற நன்மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது அரபி மக்களே வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. அதனால நமக்கு சவுதி ஆதாரம் கிடையாது. கூட்டுத்துவாவுக்கு கூட, கூட்டுத்துவாங்கிறது நான் சொல்ல, கூட்டுத்துவாங்கிறதே அந்த வார்த்தையே இல்லை. ஆமீன் துவா அப்படிங்கிறதுனா கூட்டுத்துவாங்கிற வார்த்தை இல்லை, குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லை. ஆமீன் துவா கித்தாப்புல அப்படிதான் வருது. அங்கே ஆமீன் துவா சவுதியில் இருக்குதா, நீங்கள் தானே இங்கே ஆமீன் துவாலாம் ஒய்திக்க அப்படிம்பாங்க. சவுதி அவங்களுக்கு தோதுவாக மட்டும்தான் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம சொல்ற எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் சவுதி அல்ல அப்படின்றது.